சிவாய நம. பெரிய புராண கதைகள். மனுநீதி சோழன். அறநீதி காத்த அரசன். காவேரி பாய்ந்து வளம் பெறுவது சோழ நாடு. இங்கு எங்கு பார்த்தாலும் பண்ணை வயல்கள், பசுஞ்சோலைகள், பழந்தோட்டங்கள், பயன்மர தோப்புகள் நிரம்பிய பச்சை பசேல் என்று தோன்றும். மக்கள் செழிப்பு மிகுந்தவராய் வாழ்க்கை நடத்தினார்கள். இறைவன் நினைவில் தோய்ந்து அவனையே நாளும் வழிபட்டு நலம் பெறுவார்கள். இவர்கள் வாழ்வில் அறம் பெருகிருந்தன, அன்பு நிறைந்திருந்தது. அறமும் அன்பும் நிறைந்த இடத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காதல்லவா? இத்தகைய பெருமை வாய்ந்த சோழ நாட்டுக்கு பல நகரங்கள் தலைநகரமாக விளங்கினும் அவற்றுக்கெல்லாம் சீர்பெற்று விளங்கியது திருவாரூர் என்ற திருநகரமே ஆகும். ஏனெனில் இதுவே திருமகள் இறைவன் அருள் வேண்டி வழிபட்ட இடம். மேலும் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனருக்காக பறவையாரிடம் தூது சென்றதும் இந்நகர் தெரு வீதி வழியாகத்தான். இறைவன் தம் திருவடிகள் தோய இந்நகர் வீதி நடந்து சென்றாரென்றால் பின்னர் பெருமை கூறவும் வேண்டுமோ? முன்னொரு காலத்தில் இந்நகரை தலைநகராக கொண்டு மனுநீதி சோழர் என்னும் மன்னர் அரசாண்டு வந்தார். இவர் சூரிய குல தோன்றல். கல்வி கேள்விகளில் சிறந்தவர். இறைவனிடம் நீங்காத பக்தி கொண்டவர். குடிமக்களை தம் உயிராக காத்து வந்தார். இவரது ஆட்சியில் மக்கள் எந்தவித குறையுமின்றி நிறைந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு சேக்கோலச் என்ற மனுநீதி சோழருக்கு ஒரு குறை இருந்தது. அது பிள்ளை பேர் இல்லாத குறையே. தமக்கு பிற்காலம் தம் நாட்டை செவ்வனே ஆட்சி செய்ய மைந்தன் ஒருவன் இல்லையே என்ற கவலை இவரை பெரும் வேதனைக்குள்ளாக்கியது. திருவாரூர் கோயில் கொண்டிருந்த வீதி விடங்க பெருமானிடம் தம் குறையினை கூறி நெஞ்சுருகி கரைவார். தமக்கு குழந்தை பேரை நல்கி அருள் பாலிக்க வேண்டுவார். நெஞ்சம் நிகழ்ந்து அடியவர் வேண்டிடில் ஆண்டவன் அருள் செய்யாதிருப்பாரோ? இறைவன் அருளால் அரசமாதேவியார் கரு பேறு பெற்றார். அவ்வம்மையாருக்கு ஆண்டவன் அருளால் குழந்தை ஒன்று பிறந்தது. மன்னர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். வீதி விடங்க பெருமானின் அருளை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். மக்கள் பெற்ற களிப்புக்கு எல்லையே இல்லை. தங்களுக்கு வாய்த்த பேராக அவர்கள் இதை எண்ணி இன்பக் கடலில் திளைத்தார்கள். தமக்கு அருள் வழங்கிய வீதி விடங்க பெருமானின் திருப்பெயரையே மகனுக்கு சூட்டி மலர்ச்சி பெற்றார் மன்னவர். வீதி விடங்க நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இளங்கதிரோன் போல வளர்ந்து வந்தான். கற்க வேண்டியவற்றை கற்றான். கலைகளில் தேர்ச்சி பெற்றான். வித்தையும் வீரமும் அவனை விரும்பி சேர்ந்தன. பண்பும் கனிவும் அவனிடம் நிரம்பி வழிந்தன. இத்தகைய சிறப்பு மிக்க மரபு கொழுந்தானாகிய வீதி விடங்கன் ஒரு நாள் காலையில தேர் மீதேறி தெரு வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனை சூழ்ந்து அவனது நண்பர்களும் வந்திருந்தார்கள். படை வீரர்கள் இவர்களை ஒட்டி அணி அணியாக சென்றனர். மங்கள முரசு ஒழித்தது. வாழ்த்தொழில் முழங்கிற்று. அரசலும் குமாரனை கண்ணார கண்டு கழித்த மக்கள் அவனை பாராட்டி புகழ்ந்தனர். பற்பல சொல்லி வியந்து போற்றினர். இவ்வாறு வீதி வழியாக வீதி விடங்கன் வந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத நிலையில ஒரு விபரீத நிகழ்ச்சி நடைபெற்றது. அது மனுநீதி சோழர் செங்கோல் முறைமையை அறக்கடவுள் ஆய்ந்தறிய நடந்தது போல இருந்தது. பசுவின் கன்று ஒன்று எங்கிருந்தோ துள்ளி ஓடி வந்து அரசலம் குமாரன் ஓட்டி வந்த தேர்காலில் சிக்கி கொண்டது. கண் மூடி திறப்பதற்குள் மாயம் போல் நடந்த நிகழ்ச்சி அது. தேர்காலில் சிக்கிய கன்றின் உடல் சிதைந்து குடல் சரிந்தது. குருதி கொப்பளிக்க அதன் ஆவி பிரிந்தது. கண்டு இறந்ததை கண்ட தாய்ப்பசு கதறி கதறி துடித்தது. கண்ணீர் பெருக குமரியது. சுற்றியோடி சோர்ந்தது. நடந்ததை அறிந்தான் வீதி விடங்கன். உள்ளம் பதறினான். ஏங்கி தவித்தான். அவன் விழிகள் நீரை கொட்டின. மனுநீதி தவறாக ஆட்சி நடத்தும் என் தந்தைக்கும் அவர் வந்த மரபுக்கும் மாசை தேடி கொடுத்தேனே. மதிமயங்கது போன்று பழி செயல் புரிந்தேனே. இந்த பாவத்தை நான் எவ்வாறு போக்கிக் கொள்வேன் என்று புலம்பினான். பின்னர் ஒருவாறு தேடி தன் தந்தையர் காதில் இச்செய்தியிட்டு முன் அறநூல் விதித்த வண்ணம் இதற்கு பிராச்சித்தம் செய்து கொள்வேன் என்று முடிவுக்கு வந்தான். இதற்காக மறை தேர்ந்த சான்றோரை தேடி சென்றான். கன்றிருந்த தாய் பசுவோ துன்பத்தில் எங்கும் நிலை கொள்ளாது அரண்மனையை நோக்கி ஓடியது. அங்கே ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருந்தது. இது குடிமக்கள் தங்கள் குறையை தெரிவித்துக் கொள்ள கட்டிய மணியாகும். மணி நீதி சோழர் காலத்தில் யாருக்கும் குறை நேராத காரணத்தால் இம்மணியை எவரும் அடித்ததில்லை. இப்போது இப்பசு கன்று இழந்த தன் துயரத்தை தெரிவிப்பது போல இம்மணியை அடித்தது. இதனால் தன் துயர் தீரும் என அது எண்ணியதோ என்னவோ.
துன்ப குரல் போல மணி ஓசை மன்னர் காதில் விழுந்தது. அவர் நெஞ்சம் திடுக்கிட்டார். ஏதோ பேரின்னல் சூழ்ந்துள்ளது என உணர்வோடு வெளியே வந்தார். அப்போது காவலர் அரசரை வணங்கி கன்றை இழந்த பசு மணியை அடித்த விவரத்தை அறிவித்தனர். கண்களில் நீர் சோர நின்ற பசுவை பார்த்தார் மன்னவர். மனம் பதறினார். அருகே நின்ற அமைச்சர்களை நோக்கினார். அவர்கள் நடுங்கிய மேனியராய் அரசரை வணங்கி நேர்ந்ததை கூறினார்கள். இச்செய்தி கேட்ட மன்னர் இடியோசை கேட்ட நாகம் போல துடித்தார். அவலத்தில் தோன்ற பசுவை பார்ப்பார். அதன் உணர்வை தாமும் கொண்டு இயங்குவார். என் ஆட்சிக்கு நடக்கும் விதம் இதுவோ என கூறி தம்மை பழிப்பார். உள்ள சோர்வில் உறங்கிழந்து மயங்குவார். அவரது கண்களில் இருந்து அருவி என நீர் சுரந்தது. மன்னரின் துயர்நிலை கண்ட அமைச்சர்களும் செய்வது அறியாத திகைத்தனர். தங்கள் மன்னருக்கு இவ்வாறு ஒரு நிலை நேர்ந்து விட்டதென அவர்கள் ஆறா துயர் கொண்டனர். இவர்கள் மன்னரை வணங்கி, பெருமானே, தாங்கள் கருணை உள்ளம் படைத்தவர்கள், எனவே கலங்கி கண்ணீர் வடிக்கிறீர்கள். தங்கள் திருமகன் இது அறிந்து செய்த பிழை என்று விதியினால் ஏற்பட்ட வினை, இதற்கு தக்க பரிகாரம் செய்து கொண்டால் அதுவே போதுமானது என்று கூறினார்கள். இதை கேட்ட மன்னர், அமைச்சர்களை, நன்கு சொன்னீர்கள். நீங்கள் கூறும் முறையால் ஆவின் துயரம் அகன்று விடுமோ? என் மைந்தனை காப்பாற்ற நினைத்ததே நீங்கள் இவ்வாறு பேசுகின்றீர்கள். நான் இதை ஏற்பது முறையா? மன்னன் மாநிலத்தில் காவலன் அன்றோ? அவன் தன்னாலும் தன் பணியாட்களும் பகைவராலும் கல்வராலும் ஏற்படும் அச்சத்தை நீக்க வேண்டுதலன்றோ என் கடன்? என் மகன் இழைத்த தீமைக்கு நான் ஏற்ற தண்டனை கொடாது இவனை போல் தீவினை புரிந்த ஏனையோருக்கு மட்டும் தண்டனை வழங்குதல் நீதியோ? இது என் குலத்துக்கு ஒரு நீதி ஆகாதோ? அதனால் எனக்கு தீரா படி என்றோ வந்து சேரும் என கூறினார். மேலும் அவர், இப்பசு என்னிடம் நீதி கேட்டே இம்மணியை அடித்துள்ளது. இது 5 அறிவு படைத்த விலங்கு என்று ஒதுக்கி தள்ள இயலுமோ? இத்திருநகரே இறையனார் கோயில் கொண்ட சீர்மிக்கது. இங்கு தோன்றிய கன்றை கொண்ட என் மைந்தனுக்கு அத்தண்டனையை கொடுத்து நீதி காப்பதே தக்கது. கன்றை இழந்த பசு போல நானும் புதன்மனை இழந்து துயரம் அனுபவித்தலே முறை என்று கூறினார். மன்னரின் முடிவை கேட்ட மந்திரிகள் செயலற்ற நிலையாயினர். சோழர் உடனே தன் மைந்தனை அழைத்து வருமாறு ஆணையிட்டார். தான் செய்த பிழைக்கு அஞ்சி நடுங்கியவாறு அரசரும் குமாரனும் அங்கு வந்து சேர்ந்தான். அரசர் அமைச்சருள் ஒருவர் அழைத்து அவரிடம் கன்று இருந்த இடத்தில் இவனை கிடத்தி இவன் மார்பு மீது தேரை செலுத்துக என்று கட்டளை வழங்கினார். அமைச்சர் செய்வதறியாத திகைத்தார். அரசலம் குமாரனை கொல்ல அவர் மனம் எவ்வாறு துணியும்? ஆனால் மன்னர் கட்டளை மீறுவதோ அடாத செயலாகும். இருதலை கொல்லி எறும்பு போல தத்தளித்தவர் இவற்றிலிருந்து விடுபட இறுதியில் தம் உயிரையே மாய்த்து கொண்டார். இச்செய்தி மன்னருக்கு வெந்த புண்ணில் வேல் நுழைத்தது போலாயிற்று. அமைச்சர் சாவுக்கும் தாமும் காரணம் என்பது அறிந்து மேலும் கலங்கி கதறினார். இறுதியில் மைந்தனுக்கு தாமே தண்டனை வழங்கவும் அமைச்சர் சாவுக்கு தன் உயிரை விடவும் மன்னர் முடிவு செய்தார். கன்று இறந்த இடத்தில் தம் மைந்தனை படுக்க கட்டளையிட்டார் மன்னவர். வீதி விடங்கனும் தன் தவறனுக்கு தக்க கழுவாய் என எண்ணி இறைவனை நினைத்த நெஞ்சினாய் அவ்வாறு சென்று படுத்துக் கொண்டான். மன்னவர் தம் வழிபடும் தெய்வமாக வீதி விடங்க பெருமானை நினைந்து தம் குலத்துக்கு ஒரே புதல்வன் என்பதையும் ஓராது தன் மைந்தன் மார்பு மீது தேர்கால் அழுந்தும்படி தேரை செலுத்தினான். அரசனம் குமாரன் அழகு மேனி தேர்காலில் அரைப்பட்டு அவன் ஆவி பிரிந்தது. இதை கண்ணுற்ற மக்கள் அனைவரும் கண்ணீர் மழை சொரிந்தார்கள். ஆனால் விண்ணவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். வீதி விடங்க பெருமான் உமையம்மையரோடு விடை மீதி தோன்றி காட்சி அளித்தார். இத்திருக்காட்சியை கண்ட மனுசோழர் ஆனந்த உணர்வில் மூழ்கியவர் கை கூப்பி வீழ்ந்து வணங்கினார். இந்த அற்புத காட்சி என்னவென்று சொல்வது? உயிர் நீத்தம் பசுங்கன்று இறைவன் பேரருளால் உயிர் பெற்றெழுந்தது. பின்னர் அரசலும் குமாரனும் அமைச்சரும் ஆவி பெற்று எழுந்தார்கள். இறைவன் பேரருளால் ஆகாத செயலும் உண்டோ? எழுந்த பசுக்கன்று தாய்ப்பசுவின் அருகே சென்று மடி சிறந்த பாலை குடித்தது. தாய்ப்பசுவும் துயரும் நீங்கி களி கொண்டது. அரசலும் குமாரன் வீதி விடங்கந்த தந்தையின் அடிபணிய அவரும் அவனை அன்போடு தழுவி உள்ளம் குளிர்ந்தார். பேரன்புக்குரிய அமைச்சரையும் அணைத்துக் கொண்டார். இந்த அதிசய காட்சி கண்ட மக்கள் அனைவரும் ஆனந்தம் மேலிட்டு நின்றனர். பின்னர் மனுநீதி சோழர் நீண்ட காலம் குடிதழுவி கோலோச்சினர் பேறு பெற்றார். நீதி தவறாக நடந்து இறைவனிடம் உண்மையான பக்தி கொண்டால் நமக்கு எல்லாவித நன்மையும் கிடைக்கும் என்பதை கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? திருச்சிற்றம்பலம்.